ராயப்பேட்டையிலேருந்து இறக்கியிருக்காங்க. அதே போன்று டிவிகேலையும் பார்த்தீங்கன்னா பனையூர்லேருந்து இறக்கியிருக்காங்க. அதாவது வெளியிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட வேட்பாளர்கள் தான் இன்றைக்கி ராயப்பேட்டையில் இருக்காங்க. ஆனால் மண்ணின் மைந்தர் என்ற அடிப்படையில் தொகுதியுள்ள 510 தெருக்களையும் வந்து முழுமையாக ஒவ்வொரு வீட்டை பற்றி தெரிந்தவன். அந்த அடிப்படையில் மக்களுக்கு நல்லா தெரியுது. அதனால் கண்டிப்பாக வந்து ஒரு மகத்தான வெற்றியை வந்து நம்முடைய ராயபுரம் பகுதி மக்கள் அளிக்க இருக்கின்றார்கள். தோழமை கட்சி எல்லா கட்சியும் முழு ஒத்துழைப்பு கொடுக்குற நிலையில் கண்டிப்பாக மகத்தான வெற்றி நாங்கள் பெறுவோம். அதாவது பார்த்தா அதாவது லேபிள் தான் மாற்றிருக்காங்க. ஆனால் ஒன்று தானே எல்லாம் ஒரே குட்டையில் ஊர்னா மட்டைகள் மக்களுக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க. அது மக்கள் உணர்ந்துருக்காங்க. அது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மக்களை பொறுத்தவரை இன்றைக்கி அது உணர்ந்ததுனால கண்டிப்பாக வந்து வெற்றி வந்து நிச்சயம். எங்களுக்கு அந்த வாக்குகளை பொறுத்தவரையில் சிறுபான்மையின மக்கள் வந்து அவர் உணர்ந்திருக்காங்க. ஜெயக்குமார் எம்எல்ஏ இருக்கும்போது எங்களுக்கு எவ்வளோ நன்மைகள் கிடச்சிது. எங்கள் வீட்டு சகோதரனாக எங்கள் வீட்டு பிள்ளையாக அவர் இருந்து எங்களுக்கு எல்லாம் செஞ்சார். ஆனால் இன்றைக்கி அந்த நிலமை அந்த 5 வருஷத்தில் இல்லை. அதை வித்தியாசம் இருக்காங்க, வித்தியாசத்தை பார்க்குறாங்க. கண்டிப்பாக சிறுபான்மை மக்கள் சரி, அது இஸ்லாமிய மக்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ மக்களாக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்தமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ராயபுரம் தொகுதியில் வாக்களிப்பார்கள். ஓகேப்பா. ராயபுரத்தை பொறுத்த வரைக்கும் தலைவர் அவர்கள் இந்த தொகுதியில் நீதான் போட்டியிட வேண்டும், நான் தான் உனக்காக நிற்கிறேன் என்று வேட்பாளராக அறிவித்திருக்கின்றார்கள். ராயபுரத்தில் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து தொகுதி பொறுப்பாளராக ஒரு வருஷமாக நான் இங்கே பயணிச்சுட்டு தான் இருக்கேன். ஓரிரு நாட்களில் ராயபுரத்தில் நான் குடியேற தான் போகிறேன். மண்ணின் மைந்தர்னு சொல்லிட்டு இருக்க ஜெயக்குமார் அவர்களோட வீடு இன்னைக்கு ராயபுரத்தில் இல்லை. அதான் உண்மை. நான் வந்து திராவிட ரத்தத்திலே வளர்ந்தவன். தந்தை ரஹ்மான் கான் அவர்கள் 1960 மாணவராக திராவிட முன்னேற்ற கழகத்தை தன்னை இணைத்து கொண்டு முத்தமிழறிஞர் கலைஞரின் தம்பியாக திராவிட முன்னேற்றத்துக்காக உழைத்தவர். அந்த திராவிட ரத்தத்தில் வந்தவன் நான். கழக தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரால் உருவாக்கப்பட்டவன் நான். திராவிட மாடல் ஆட்சி கடந்த 5 ஆண்டுகளில் சாதனை புரிந்திருக்குது இந்த ராயபுரத்தில். எல்லாருக்கும் தெரியும். கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ஏகப்பட்ட திட்டங்கள் நிறைவேற்றிருக்கிறாங்க. 1-2 சொல்லிட்டே போகணுன்னா நீங்கள் டைம் பத்தாது. கடந்த அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா 20 வருஷமாக இருந்தாருன்னு தான் சொன்னார். 20 வருஷமாக அவர் எதுவுமே செய்யலை. இன்றைக்கி நான் சொல்கிறேன், அவர் என்ன பண்ணார்? அவர் ஒன்றுமே பண்ணல. திராவிட மாடல் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே நடந்தது இந்த ராயபுரத்துக்கு. ராயபுரம் அடுத்த லெவல் முன்னேற்றத்துக்கு கண்டிப்பாக கொண்டு சேர்ப்பது திருப்பி வரக்கூடிய திராவிட மாடல் 2.0 தான். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. வெற்றி வாய்ப்பு மிக சிறப்பாக இருக்குது, எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கும் உண்மையிலே சொல்லணும்னா திராவிட மாடல் ஆட்சியில் நடக்கக்கூடிய திட்டங்கள் வந்து மிக சிறப்பான திட்டங்கள். அந்த திட்டங்கள் வந்து செயல்படுத்துறதுனால நாங்கள் நேரடியாக மக்கள் கிட்ட போய் இதெல்லாம் நாங்கள் செஞ்சிருக்கோன்னு உரிமையாக ஓட்டு கேட்கறதுக்கு நாங்கள் போகிறோம். அவங்களும் உரிமையாக எங்களுக்கு ஓட்டு அளிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. 100% சொல்கிறேன், இன்னைக்கு சொல்கிறேன், திருப்பி திராவிட மாடல் ஆட்சி தான் வரும். ராயபுரத்தில் இருக்கிற வெற்றி இன்றைக்கு உறுதி செய்யப்படுது இன்றையிலிருந்து என்றதை சொல்லிக்கிறேன் நான்.